ஆஃப்டர்நூனில் தொடங்கி ஈவினிங் ஆயிடுச்சு. முன்னாடி வாங்க சார், வாங்க முன்னாடி வாங்க சார். ஆக்சஸ் அப்படின்னா நான் இப்போ சொல்கிறது பொக்கிஷன் தான் சொல்லுவேன். இவங்க மூலமாக தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்கல. ஒரே வார்த்தை தான் வந்து சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கடனாகிட்டீங்க, கஷ்டப்படுறீங்க. இதை வந்து இந்த ஆக்சஸ்ன்ற நேமை சரியாக வச்சுருக்கீங்களே தெரியாது. நம்ம அந்த கம்பெனி பேர் சொல்ல மாட்டோம், ஒரு ஸ்பெல்லிங்கில் சொல்ல மாட்டேன்னு கேட்பேன். அப்போ அவங்க அந்த அந்த நேம் கூட சொல்ல முடியும். அதை நான் சரிங்கன்னா கீழ்த்தரமாக சொல்கிறேன். எப்படிப்பட்ட ஆளையும் தூக்கி விடுற ஒரு இடம் இது ஏற்றி நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா வசதியாக இருக்கணும், அப்படி எந்த ஒரு கான்செப்டுமே கிடையாது. ஒன்றுமே தெரியல கூட ஆக்சஸை நம்பி நீங்கள் உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ண வழியே வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, அவசியமான ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம், வாங்கிக்கிறோம், அது மூலமாக உங்கள் லைஃப்பில் பிஸ்னஸ் பண்ணுவோம். அவ்வளோ வேறு ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு பர்சன் சொல்லி நான் உள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகிடுச்சு. 6 மாதத்தில் தொடக்கம் வைக்கிறேன், ஸ்லோவாக இருந்தாலும் அது நெக்ஸ்ட் வரும்போது எல்லாம் பார்த்து நல்லா ஒரு ஐடியா பிடிக்கணும். கஷ்டம் போட தெரியும். ஆனால் அந்த ஐடியா பிடிச்சிட்டு நம்ம உள்ள எம்ஜிஆர் போது அதில் ஒரு பவர் எதுவும் கிடைக்காது. ஏன்னா கஷ்டப்பட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு சாயங்காலம் காசு வராது, மாதம் ஃபுல்லாக வேலை செய்ய காசு வராது. ஆனால் ஆக்சஸ்ன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வேலை செய்யணும், அடுத்த வாரம் கேஷ், அடுத்த வாரம் வேலை செய்யணும், அந்த வாரம் கேஷ். அதே போல் இந்த மாதத்தில் நாங்கள் ஒரு சும்மா நம்ம அப்ளை சொல்கிறது கேட்குன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் ஒரு 4 பேர் ஓபியில் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் பண்ணோம். புது வருஷம் ஏன்னா எங்களுக்கு மேலே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இங்கே நாங்கள் இன்னும் மற்றெல்லாம் பேசுறது சொல்லணும், நம்ம கேர் பண்ணல, மீட்டிங்லாம் அதுக்காக சொல்லணும். அப்போ நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த கொடுக்குற சில விஷயம் நீங்கள் காதல் வாங்கப்படுது, ஆவணம் பண்ணி வெளியே தரங்களை உள்ள வச்சுக்கணும். அது நடக்கிற வரைக்கும் வெளியே போகணும், வைக்கக்கூடாது, போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்க. யூனிவர்ஸ்னு சொல்கிறது வேறு ஒன்று, அது தாட் கடவுளுடைய அந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுருக்காங்க எல்லாமே நடக்கணும். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த வாரம் ஃபஸ்ட் வீக் 3000, செகண்ட் வீக் 3000, ஃபோர்த் வீக் இப்படி லைனாக சொல்லிட்டே வந்தாங்க. 3000 தான் அவங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட் வீக்கு 600 வந்துச்சு, செகண்ட் வீக்கு 3600 வந்துச்சு, தேர்ட் வீக்கு 8400, ஃபோர்த் வீக்கு 13,800. அப்போ